அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பகவானை பற்றி தான் ஒரு சிறு விளக்கம் சொல்ல போகிறேன். குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் குரு பகவான் சக்தி வாய்ந்த கிரகமாகும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படி குரு பகவானின் கிரக மாற்ற நிலை அணிந்து ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது குருவுடைய கிரக மாற்றங்கள் ராசிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெறும் குரு மாற்றம் குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்போ தற்போது மிதுன ராசியில் வக்கிரனில் உள்ள குரு மார்ச் முதல் நேர்கதியில் பயணிக்க உள்ளார். இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும். வேத பஞ்சாங்கப்படி வக்கிரகதியில் பயணித்து வரும் குரு மார்ச் 11, 2026இல் முழுமையாக நேர்கதிக்கு மாறுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளது. அதனால் இதில் 5 ராசிக்காரர்கள் அதிக வளர்ச்சியை பெறுவார்கள். இப்போ முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேசராசி. மேசராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு வக்கிர நிவர்த்தி அடைவதால் கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். முதலில் லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும். அதேபோல் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள். 2ஆம் ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு குருவின் நேர்கதி நல்ல பலன்களை தரும் வாய்ப்புண்டு. குரு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சென்றிருப்பதால் வருமானம் பல மடங்கு உயரும். பண பிரச்சனைகள் தீரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் மன அழுத்தமும் குறையும். 3ஆவது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு குருவின் நேர்கதி சிறப்பு பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானம் பெருகும். புதிய வருமான வழிகள் திறக்கும். முதலீடுகளின் மூலம் லாபம் கிடைக்கும். வங்கி இருப்பு வேகமாக உயரும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புண்டு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 7ஆம் இடமான கலந்திரஸ்தானத்தில் குரு வக்கிர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் அமையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி தொழில் விரிவடையும். போட்டித் தேர்வுகள் தயார் வருவர்களுக்கு மகத்தான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆண் ஜாதகர்கள் இருந்தால் மனைவிகள் மூலம் அதிக லாபமும் தொழிலில் கூட்டு முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீனராசியை பொறுத்த மட்டும் குருவின் நேர்கதி சாதாரணமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு சஞ்சரிப்பதால் வசதிகள் பெருகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் புதிய பொறுப்புகள் வரும். பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான இது சரியான நேரமாக அமையும். நீண்டகால உடல் உபாதைகள் குறைய தொடங்கும். அதேபோல் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இதெல்லாம் குரு மார்ச்சில் மாதத்தில் நேர்கதி செல்லக்கூடிய வாய்ப்புகள். இது அனைத்தும் பொது பலன்கள். உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.